ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐட்டத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் உண்டு. பேர் என்னவாக இருந்தாலும் ரெசிபி இது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/4 கப் பச்சரிசி, 1/2 கப் பவுடர்ட் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 முட்டை. இதெல்லாம் தான் கஜடா செய்ய தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 2 முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை சேர்க்குறனால இதில் முட்டை வாடை வரும்ன்ட்டுலாம் இல்லை, நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம். முட்டை உடச்சி ஊற்றுனதும் கூடவே அரைச்சி பொடி பண்ணின 1/2 கப் சர்க்கரையும் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிடணும். ஏன் நம்ம இங்கே உப்பு சேர்க்குறோன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட 1 கப் மைதா மாவு, 1/2 கப் ரவை, 1/4 கப் பச்சரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அளவாக சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது, அப்போ தான் கஜடா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோடு ஒன்று சேர்க்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நிறையா தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி மாறுச்சுன்னா போண்டா மாதிரி ஆகிடும், எண்ணெயும் நிறையா உரியும். கஜடான்னா ஹார்டாக இருக்கணும், வெடிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க டோவை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். ரெஸ்டிங் டைம் ஒரு 1/2 அன் ஹவர் கொடுக்கலாம். அந்த டைம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் விட்டுடலாம். 1/2 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா சூடானதும் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி உருண்டையாக போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். உருண்டை பிடிக்கக்கூடாது, அப்படியே அந்த மாவை கையில் எடுத்து அப்படியே போடணும். அது நம்ம பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். கடைகள்லாம் சோடா மாவு, பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோன்னா அது ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகிற மாதிரி லேசாக திருப்பி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூடான சுவையான சூப்பரான டீ கடை கஜடா ரெடி. இதை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.